வணக்கம் திரு நம்பி நாராயணன். ராஜபாட்டையில நீங்க இணைவது மற்றற்ற மகிழ்ச்சி. நம்பி எஃபெக்ட் அந்த நாடு உணர தொடங்கிடுச்சு, தமிழ்நாடும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தாமதம் தான், பட் பெட்டர் லேட் தென் நெவர். உங்களுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்ட்ரகிள், நீங்க இப்ப ஜெயிச்ச சட்ட போராட்டம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுடைய பூர்வீகம் தொடக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு தமிழர் இல்லையா? நான் தமிழர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஊர் ஏர்வாடிங்கிற ஒரு வில்லேஜ், திருநெல்வேலி மாவட்டம், வள்ளியூர்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர். அம்மாவுக்கு சொந்த ஊர் களக்காடு, அதுக்கு பக்கத்தில். நெல்லை மாவட்டம் தான். அதுவும் நெல்லை மாவட்டம் தான். ஆனால் நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். நாகர்கோவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். இன்ஸ்டபிலிட்டி, கம்பஷன் இன்ஸ்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் மை ஃபேமிலி பேக்ரவுண்ட். பிரின்ஸ்டன் உலக பிரசித்தி பெற்ற கல்வி ஸ்தாபனம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பாடம் நடத்தின நிறுவனம் இல்லையா அது? ஆமா, ஆக்சுவலா அது ஒரு ஐவி லீக் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பிரின்ஸ்டன், ஏல், கால்டெக், பின்ன ஸ்டான்ஃபோர்ட், இந்த மாதிரி உள்ள ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ் ஐவி லீக். அங்கே அட்மிஷன் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஏதோ நமக்கு கடவுள் அருளாலையும் மெரிட் இருந்ததுனாலையும் அதில் அட்மிஷன் கிடைச்சிது. எனக்கு ஐ வாஸ் நாசா ஃபெலோ, நாசா ஃபெலோஷிப் ஹோல்டர். மீனிங் தட் நாசாவுடைய ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்திலயுமே அமெரிக்கா அப்படிங்கிறது பலருக்கு கனவு தேசமா இருந்திருக்கு. அங்க படிச்சோம்னா அங்கே தானே செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க? என்னுடைய குரு நான் கன்சிடர் பண்றது டாக்டர் விக்ரம் சாராபாய். அவருடைய உயரம் வேற, என்னுடைய நிலைமை வேற. ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு என்கிட்ட ஒரு பெரிய ஒரு பாராட்டுதலும் ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அந்த ஒரு காரணம் ஒரு பெரிய காரணம். எப்படின்னா, டாக்டர் சாராபாய் அப்படின்னா நம்ம சொப்பனத்தில் கூட நினைக்க முடியாது அவருக்கு பக்கத்தில் போகும்போது பேச முடியும்னோ. அவர் முன்னால் உட்காந்துருக்காரு, விசிட் பண்ண. அப்போ நான் ஏஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 23 இன்ஜினியர்ஸ் தான் இருப்போம். அதில் ஒரு ஆள் டாக்டர் அப்துல் கலாம். ஐஎஸ்ஆர்ஓல 25 பேர் தானா அந்த சமயத்தில்? மை காட், இன்னைக்கு எவ்வளவு 1000 பேர்? இன்னைக்கு 25,000 28,000 பேர் இருப்பாங்க. அப்போ இருந்தது ஒரே ஒரு சென்டர் தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 4-5 சென்டர். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், அதுக்கப்புறம் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர், அப்புறம் ஐசாக், அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டா, இப்படி நிறைய இருக்கு சென்டர்ஸ். அப்போ அந்த இதில் ஆக்சுவலா கலாம், மைசெல்ஃப் அண்ட் ஒரு சுதாகர், ஒரு சிஆர் சத்யா, ஒரு எம்கே அப்துல் மஜீத், இந்த 5 பேருமா சேர்ந்து தான் இந்த 4 டேபிள போட்டுட்டு செங்கலா இஸ்ரோ உருவாக்கி இருக்கீங்க. ஆமா 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 ஆமா, உண்மைதான் அது. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல நாங்க பண்ணிட்டு இருந்த ராக்கெட்டுக்கு பேர் D1. அதுக்கு பேரு D1. இப்ப நான் நினைச்சுக்கிட்டே ஒருவேளை ஏபி, நான் ஜாயின் பண்ணும்போது கலாம் D1 பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நான் கேட்டேன், அப்புறம் A1 B1 C1 இப்படி இருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல, இதுக்கு பேர் D1 நான் வைக்கிறதுக்கு காரணம் அது ட்ரீமர் அப்படின்னாரு. அந்த சைஸை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. 3 இன்ச் டயமீட்டர், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி நீளம். அதான் அந்த ராக்கெட்டுடைய சைஸே. அதுக்கு பேர் ரோஹிணி 75. 75ங்கிறது அந்த டயமீட்டர், 75 மில்லிமீட்டர் டயமீட்டர், 3 இன்ச். போயிட்டு வரும்போது ஒருத்தர் ராக்கெட்டை கையில தோலை தூக்கிட்டு சைக்கிள் வச்சு கொண்டு போவாரு. சைக்கிள்? ஆமா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேட்டரியையும் ஒரு கேபிளையும் கொண்டு போவாங்க. அது ஒரு காலம். சொல்லுங்க, என்ன கேட்க வந்தீங்க? இஸ்ரோ ஒரு குழந்தையா பார்த்து வளர்த்திருக்கிறீங்க. நான் முன்பு கேட்ட கேள்வி, எல்லாரும் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அங்கேயே குடியுரிமை கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஜெனரேஷன் தொடங்கி இன்னி வரைக்கும் அப்படிதான். ஆனா நீங்க என்ன ராகம்னு கேட்கறது? எனக்கு அமெரிக்கா ஒரு ட்ரீம் லேண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா அமெரிக்கா எனக்கு இங்க என்னால படிக்க முடியாத, அதாவது ராக்கெட் ப்ரொபல்ஷன் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நாசா ஃபெலோஷிப் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய வாய்ப்பு. அவங்களுடைய ஸ்பேஸ் சென்டர் பூரா யாருக்குமே காமிக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த வசதியெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அமெரிக்கா போனேன். அல்லாம எனக்கு அமெரிக்காவுடைய ஆடம்பரத்திலேயோ அல்ல அமெரிக்காவினுடைய
வாழ்க்கை முறையிலேயோ எனக்கு ஈடுபாடு. அதெல்லாம் காமிச்சவங்க வேலையும் கொடுத்திருப்பாங்க. நீங்க படிச்சது பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில. ஆமா. சோ வேலை தேடி வந்திருக்கோம். இந்த வயசுல இப்ப கூட போனா பிரின்ஸ்டன் டிகிரி போதும் அங்க ஒரு வேலைக்கு. அவங்க வந்து உங்களை ஒரு பிரின்ஸ்டோனியன் கன்சல்டன்ட் வச்சுக்குவாங்க. அதுக்காக போல நாங்க போனதே படிக்கிறதுக்காக போனோம். அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் ஆஃபர் பண்ண உடனே என்னுடைய குருன்னு சொல்லணும் இல்லையா, சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டது. ஆமா, பிரசிடென்சி ஸ்பெஷல் பிரிவிலேஜ்னு சொல்லி ஆஃபர் பண்ணாங்க. அதாவது அது நான் ஒத்துக்கிறேனா அப்படின்னு கேட்குறாங்க. யூஜின் ஸ்காட் அப்படின்னு அந்த நாசா ஃபெலோஷிப் அந்த ஆஃபீஸர். அப்போ எனக்கு உண்மையிலே என்னுடைய மனசில் வந்து அந்த பிஹெச்டி வாங்கணும், அதுக்கப்புறம் திருப்பி வரலான்னு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு. அது லூரிங்கா இல்லையா? அதுவும் பிரசிடென்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆஃபர் அப்படிங்கும்போது அது வந்து எல்லாரும் எடுத்துட்டு இருப்பாங்க. அமெரிக்கால இருந்து கிடைக்குது, பிரின்ஸ்டன்ல படிச்சிருக்கோம், நல்ல வேலை. உண்மைதான், லூரிங்கா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கிற பொருளுடைய மதிப்பே தெரியாத போது அது என்ன பெருசா சின்னதான்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு நம்ம முயற்சி பண்ணி அது கிடைக்காம வரும்போது, அதாவது அது கிடைக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படும் போது தான் அது எவ்வளவு பெரியதுன்னு தெரியும். இப்ப நம்ம ஒண்ணுமே நான் ஒன்றும் முயற்சி பண்ணல, அதுவா வருது. அப்ப சரி பரவாயில்ல, அது சாதாரணமா கொடுக்குறாங்களோ என்னன்னு நினைச்சிட்டு நான் என்னுடைய குருவிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி சொல்றாங்க சார். அவர் சொன்னாரு, உடனே நீ ஓடி வந்துருங்க, யூ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், தே ஆர் ட்ரைங் டு ட்ராப் யூ. நீ அங்க அவருக்கு என் மேல இருந்த அன்புனால இங்க வர சொன்னாரு. என்னுடைய கிடைச்ச ஒரு சிட்டிசன்ஷிப் மருத்துவர் மேலதான் நாட்டுடைய ரகசியத்தை திருடி வித்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சார். இதுல வந்து உண்மையிலேயே வந்து ராணுவ ரகசியங்களே கிடையாது, இது ராக்கெட் ரகசியங்கள் தான் சொன்னாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ISRO அப்படின்னா ராக்கெட்டு தான் ராணுவம் அப்படிங்கிறது ஒண்ணு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 70-71 நான் இங்க வரும்போது ஒரு வருத்தமும் இல்லை எனக்கு. அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி 94 இந்த பிரச்சனை வரும்போது, அதாவது 20-23 வருஷத்துக்கு பிறகு இந்த பிரச்சனையில வரக்கூடிய கஷ்டங்களை பார்க்கிற போதுதான் எனக்கு ஏண்டா அந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு தோணுச்சு. அது வரைக்கும் எனக்கு அதை பத்தி ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. அப்பவும் கூட நான் என்ன வருத்தப்பட்டேன்னா, இந்த நாடு எப்படி நல்லாக போகுது தெரியல. ஏன்னா இந்த கேஸை நீங்க பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட கேஸ், உருவாக்கப்பட்ட கேஸ். நானும் சொல்லல, இது வந்து சிபிஐனுடைய ஃபைண்டிங்லயே this is a false case. அப்படியே ஃபால்ஸ் கேஸ்ன்னு சொன்னா கிரியேட்டட் கேஸ் அல்லது ஃபேப்ரிகேட்டட் கேஸ். நீங்க இந்த பிரச்சனை வர வரைக்கும் வகித்த முக்கியமான பொறுப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்கு. நான் சொன்னா போர் அடிக்கும். இருந்தாலும் நான் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டர் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் PSLV, அது வந்து லிக்விட் தான். 4th ஸ்டேஜ் ஆஃப் PSLV, ப்ராஜெக்ட் டைரக்டர் கிரையோஜெனிக், அசோசியேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் PSLV, அசோசியேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் GSLV, டெபுட்டி டைரக்டர் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர். நிறைய இருக்கு சார். அது வந்து அந்த பொறுப்புகள் எல்லாமே என்ன தேடி வந்ததுன்னு நான் சொல்லுவேனே தவிர நானாட்டு போய் பிடிச்சு கொண்டு வரல. அது சுருக்கமா சொல்லணும்னா இஸ்ரோக்கு ஃபவுண்டேஷன் போட்டவர்ல வரும் அந்த ஏரியால. கரெக்ட். அதாவது மொத்தமா நீங்க 2 பிரிவா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, இஸ்ரோல வந்து சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு பிரிவு, இன்னொன்று வந்து லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது இன்னொரு பிரிவு. அந்த லான்ச் வெஹிக்கிள்ல லிக்விட் சைடு வந்து நான் வந்து அடிப்படையான இதுவும் அதுக்கு தேவையானது பூரா நான் பண்ணியிருக்கேன். கலாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னா முன்னோடிகள் அப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கு இதுல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய முகங்கள் அப்படின்னா விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், UR ராவ், இவங்க எல்லாரோடையும் நீங்க பணியாற்றிருக்கீங்க. ஆமா சார். இவங்க கூட நீங்க கலாமையும் சேர்த்துக்கணும். சாராபாய், தாவன், ராவ், கலாம். இதுக்கு பிறகு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆனா இங்க இந்த நாட்டினுடைய ஒரு சிச்சுவேஷன் எப்படின்னா, இங்க வந்து பலரையும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்ப தமிழ்நாடு குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத ஒரு சினிமா நடிகர்களே கிடையாது உதாரணமா. அல்லது அவங்களுக்கு நினைவில் வராத ஒரு அரசியல்வாதி கூட கிடையாது. எல்லாரையும் தெரியும் அவங்களுக்கு. ஆனா ஒரு விஞ்ஞானிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 4-5 பேர் தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். அது நான் அவங்கள வந்து ஒரு குற்றமா சொல்லல. அதுதான் இந்த நிலைமை இந்த நாட்டில். எங்களுக்கு டாக்டர் கலாம் ரொம்ப நல்லா தெரியும். கலாம தெரியாத குழந்தைகள் கூட கிடையாது. ஆனா என்ன வருத்தம்னா, அதே சமயத்துல சோபித்து வந்த நீங்க இன்னைக்கு இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் உங்களுடைய பேர் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு, நீங்க பிறந்த தமிழ்நாட்டுக்கு தெரிய வரத்துக்கு காலம் பிடிச்சிருக்கு.
அதற்கு மிக முக்கியமான காரணமா சோகமான அந்த 1994 வருஷம் அமைச்சர் என்ன நடந்தது, எப்படி ஆரம்பிச்சது இந்த பெரிய சூறாவளி? சார், அந்த பிரச்சனையினுடைய உள்ள போய் நம்ம பேசுறதை விட சுருக்கமா அதை வந்து நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அந்த பிரச்சனையை பத்தி நிறைய பேசியாச்சு, நிறைய வழக்குகள், நிறைய போராட்டங்கள். அதாவது மாலைத்தீவிலிருந்து 2 படிப்பறிவு இல்லாத 2 பெண்களுங்க வராங்க. அவங்க வர்றது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அட்மிஷனுக்கும் இந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் கைடோடு வர்றாங்க. வர்றவங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னால ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள வந்து ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க வந்து என் கூட வேலை பார்க்குற ஒரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியருக்கு ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர். அந்த ஒய்ஃப்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் தொடர்பு இருக்கு, இவங்க ராக்கெட் ரகசியங்களை வித்துட்டாங்கன்னு ஒரு கள்ள கேஸ் உருவாக்கப்படுது. அந்த கள்ள கேஸ் வந்து அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்ட போது அதனுடைய ஒரு காரணம் வந்து மிஸ்டர் கருணாகரன் சொல்லிட்டு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவரை கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தேவையா இருந்தது. கருணாகரன் இன்டர்னல் பாலிடிக்ஸ், உள்கட்சி கரெக்ட். அந்த உள்கட்சி பூசலுக்காக இதை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க, அவங்க கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பரவலாக பேசப்படும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்த கேஸ் உற்பத்தி பண்ணது இதுக்கு தான் அப்படின்னா என்ன எதுக்கு இதில் கொண்டு வரணும்? ஏன்னா அது அடுத்த கேள்வி. கேஸுடைய ஆரம்ப கட்டத்திலேயே என்ன இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இப்ப சமீபத்தில் வெளியில வந்துட்டு இருக்கு. பெனிஃபிட் ஆஃப் வியூவர்ஸ், உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு இந்த மாலத்தீவிலேருந்து வந்த அந்த 2 டூரிஸ்ட் பெண்கள்கிட்ட ராணுவ ரகசியத்தை நீங்க வித்தீங்க. ஆமா, அந்த பொண்ணுங்களை நான் பார்க்கவே இல்லை, அவங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஆமா, அவங்க அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ராணுவ ரகசியங்கள் எங்கள்கிட்ட கிடையாது, அது இல்லாத ராணுவ ரகசியங்களை வாங்கி பாகிஸ்தானுக்கு டைரக்டா கொடுக்கல, அது கொரியாவுக்கு கொடுத்து கொரியால இருந்து வேற இந்தோனேஷியால எங்க இல்லாம சுத்தி எடுத்து பாகிஸ்தானுக்கு போகுது. என்னன்னு கேளுங்க. இப்போ கடையில போனா வாங்க கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் யாராவது கடத்தணுங்கிற அவசியம் இருக்கா? இப்போ அந்த சமயத்தில் அவங்க 2 குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. ஒன்னு வந்து கிரையோஜெனிக் சிஸ்டத்தை நம்ம வித்துட்டோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமே கிடையாது 94. ஆக்சுவலி 2014 தான் கிரையோஜெனிக்கே நம்மகிட்ட வருது. அப்ப இல்லாத ஒரு சிஸ்டத்தை வித்தோம் அப்படிங்கிறது முதல் போய். 2வது வந்து நம்முடைய விகாஸ் என்ஜின் வெளியில போன வாங்க கிடைக்கக்கூடிய ஒரு என்ஜினை நம்ம வித்தோம் அப்படிங்கிறது. இந்த விகாஸ் என்ஜின்ல கூட நீங்க இன்னொன்று பார்க்கணும், நம்ம சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு சிஸ்டம். அது நம்மளும் பிரெஞ்சும் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை வாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சிஸ்டம், நாளைக்கு எனக்கு ஒரு சிஸ்டம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டினுடைய ஒரு காரியத்துக்காக, அது ராணுவ ரகசியமாவே இருக்கட்டும். நான் வந்து வெளிநாட்டில் போய் திருடுறதா இருந்தா என்னுடைய எதிரி நாட்டில் போய் திருடுவேன். எதுக்காக? எதிரி பிரான்ஸோட அசோசியேட் பண்ணி போயிடலாம், ஈஸியா பண்ணலாம்ல. அவங்க பைசா கொடுத்தாச்சுன்னா அந்த ஒரு பழஞ்சொல் சொல்லுவாங்க, பிரெஞ்சுக்கு நீங்க கரெக்ட் பைசா கொடுத்தீங்கன்னா ஈஃபில் டவரை கூட வித்துருவாங்க. அவன் அப்படி பண்ணதை விட்டுட்டு எனிவே சுருக்கத்தில் வந்து அது கள்ள கேஸ்ன்னு கண்டுபிடிச்சு சிபிஐ வந்து அதை வெளியில கொண்டு வந்துச்சு. நீங்க எப்படி வர்றீங்க அதுல? அதனாலதான் கேட்கறோம். நாங்க வர்றதுக்கு காரணமே வெளிநாட்டு சரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய அனுமானம். நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கூடிய கேள்வி, ஏன் என்ன நீ கொண்டு வந்த இந்த கன்வின்சிங்கான ரீசன்ஸ் இருக்கா? இது வந்து வெளிநாட்டு கைகள் இருக்கு அப்படி நீங்க கேரளால லோக்கல் பாலிடிக்ஸ் இல்ல வேற ஏதாவது பாலிடிக்ஸ் கூட இருக்க கூடும், எனக்கு வெளிநாட்டு கை இருக்கு அப்படின்னு நீங்க முழுமையா கன்வின்ஸ் ஆறீங்களா? எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு, அது உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கா அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வேண்டிய முடிவு. எப்படின்னா, இந்த கேரளா கவர்மெண்ட் அல்லது இந்த கேரளா போலீஸ் வந்து இந்த கேஸ உருவாக்குறாங்க. இவங்களுக்கு இதுல ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது. அதாவது இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண ஒரு கேஸ் வந்து இவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு கேஸ். இது நம்பர் 1. இது ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து ஒரு மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி. இனி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் கேரளாக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்டே கொடுக்கல. 3வது வந்து இந்த கேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய குற்றத்தை சொல்லி என்ன நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. என் வீடோ என்னுடைய ஆபீஸோ நீங்க வந்து ரெய்ட் பண்ணணும் அல்லது சர்ச் பண்ணணும், அது பண்ணல. என் மேல சந்தேகம் இருக்கும்போது நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணும்போது என் வீடை வந்து நீங்க சர்ச் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணல. அதுக்கப்புறம் இதே கேஸை வந்து நீங்க சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்றீங்க ஒரு நவம்பர் 30ஆம் தேதி. அதே தேதியில என்ன நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? நான் சொல்லிக்கிட்டே பண்ணலாம். நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு காரியமா தெரியும் போது உங்களுக்கு அடிப்படையிலேயே ஒரு சந்தேகம் வருது, என்னவோ பண்றாங்க. நோக்கம் உங்கள்ட்ட உண்மையை கொண்டு வருவதா இல்ல உங்களை முடக்குவதா? அதுதான் ஃபர்ஸ்ட் சந்தேகம். அதனுடைய விளைவுகள் நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க போறாங்க,
ஐஎஸ்ஆர் உள்ள போறாங்க. நீ யாருப்பா, நீ நம்பினானு கூட வேலை பார்த்துட்டு இருந்தியா? சரி, எத்தனை வருஷமா அவர் வேலை பார்க்கல, அவர் எத்தனை புக்குங்கிறது கடத்திட்டு போனாரு, நீ கூட கொண்டு போனேன்னு சொல்றாங்களா, உண்மையா பொய்யா? மிரண்டுறாங்க எல்லாரும். அப்போ சுருக்கத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல போய் அங்க போய் ஒரு ராத்திரி 10 மணி வரை உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தவன் இப்ப 5 மணிக்கே வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சோம். அங்க இருந்து ஏதாவது டாக்குமெண்ட்டை பாரோ பண்ணி பஸ்ல வரும்போது படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரக்கூடியவன் தொடவே மாட்டான். அது நோக்கி கண்ணுக்கு நேர பார்க்கணுமானா 2000 அல்லது 2001 வர வேண்டிய கிரையோஜெனிக் 2014 வருது. கிட்டத்தட்ட 13 வருஷம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இவங்க கள்ளத்தனமா ஒரு கேஸை உருவாக்குனாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒத்துக்கிட்டான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சாதாரண பாஷையில அல்ல அவங்க ஒத்துட்டு இருக்கிறது. இட் இஸ் எ மலீஷியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்றான். இது மலீஷியஸ் ப்ராசிக்யூஷன். ஆனால் யாரோ உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கினவங்க ஒரு 3 பேர் போலீஸ்காரங்களை பேரை அங்க குறிப்பிட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இது 3 பேர்ல நிக்கல, இதுல நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கு. இதை பூரா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸை நானே ஆர்கியூ பண்ணேன். ஆர்கியூ பண்ணும்போது என் கேள்வி என்ன இருந்ததுன்னா, இது எதற்கு, வாட் இஸ் எ மோட்டிவ், இதை உருவாக்குறதுடைய காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னா உங்க கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சு. வெளிநாட்டு சரி இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி, ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கூட 2 IAS ஆபீசர்ஸ். இன்னும் அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சு அவங்க வேலையை முடிக்கும் போது கண்டிப்பா நிச்சயமா ஒரு முடிவு வரும். வெளிநாட்டு சதி இருக்குன்னு வரும் அல்லது இல்லைன்னு வரும். என்னுடைய அனுமானம் வெளிநாட்டு சதி இருக்கு. என்ன மாதிரி நாடுகள் இருக்கலாம் நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய வீழ்ச்சியிலான யாருக்கு பெனிஃபிட் இருக்கோ அதான் நமக்கு அதில் பார்க்கணும். பாகிஸ்தானுக்கு சந்தோஷம் இருக்கலாம், அது சைனாவுக்கு சந்தோஷம் இருக்கலாம். ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, இது ஒரு மிசைல் அல்ல. இது இந்த கிரையோஜெனிக்கை யூஸ் பண்ணி ஒரு மிசைல் கூட உலகத்தில் கிடையாது. அந்த ரீசனை சொல்லி இவங்க அமெரிக்கா நமக்கு ரஷ்யாவுக்கு நமக்கு உள்ள இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றான். மிசைல் ஆக முடியாத ஒரு சிஸ்டத்தை மிசைல் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுவே உங்களுக்கு இல்லாஜிக்கலா தெரியணும். அப்ப இப்படிப்பட்ட நிறைய சந்தேகத்துக்கிடமான இடங்கள் இருக்கும்போது நான் உருவகிச்சிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். கிரையோஜெனிக் நமக்கு வந்துருச்சுன்னா நாம ஒரு ஸ்பேஸ் பவராக வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படி நான் என்ன அர்த்தம்னா, கமர்ஷியல் பொட்டன்ஷியல் இந்த ராக்கெட் லான்ச்சில் கமர்ஷியல் பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. 94லயே கிட்டத்தட்ட $300 பில்லியன் ஒர்த் ஆஃப் பிசினஸ் வாஸ் தேர். 300 பில்லியனுக்கு எத்தனை சைபர்னு நீங்களே கணக்கு போடுங்க. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி வரும். அப்ப அவ்வளவுக்குள்ள ஒரு பிசினஸ நம்முடைய காஸ்ட் ஹாஃப் த காஸ்ட்டுக்கு நம்ம பண்ண முடியும்னா அப்போ நீங்க ஒரு காம்படிட்டர் ஆகுறீங்க. உங்க ஒருத்தரை முடக்கிறதுனால எப்படி இந்த திட்டம், இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும்? கொஞ்சம் முன்னாலே கேட்டீங்க, என்ன முடக்கிறதுனால எத்தனை பொசிஷன்ல இருந்த ஒரு ஆள் போகுதில்ல. அது மாத்திரம் இல்ல, முடக்க முடிஞ்சுதா இல்லையா? இப்ப 14 வருஷம் டிலே ஆச்சா இல்லையா? சார், இதெல்லாம் கொஞ்சம் சில திருடர்கள் 14 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். மாத்திரம் இல்ல, சிலர் ஒரு நினைப்பு கொலை பண்றான், வெட்டி கொண்டுவான், மாட்டிக்கிடுவான் போலீஸ்ல. அப்படிப்பட்ட கொலைபாதைகள் இருக்காங்க. யாரை கொண்டானே தெரியாத செய்யக்கூடிய கொலைகாலையும் இருக்காங்க. நீங்க யோசிச்சு இருப்பீங்க, யார்தான் கொண்டாங்க, எப்ப கொண்டாங்க, எப்படி கொண்டாங்க. அது மாதிரியான ஒரு திருட்டு. நம்ம சட்டத்துடைய அடிப்படையே, அதோடைய எத்திக்ஸே ஒரு நிறைய குற்றவாளி கூட தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் 94 நீங்க கைதாகும் போது அந்த தருணத்துல உங்களுடைய மனநிலை என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த சமயத்துல. ஏன் அரெஸ்ட் பண்றாங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க, நான் எதுல என்ன சம்பந்தம்? அந்த 2 லேடிஸ் நான் பார்த்தது கூட இல்ல. அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி எங்க ஆள்ல ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டு நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், என்னதான் நடந்திருக்கும், ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. சசிகுமார் அரெஸ்ட் பண்றாங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்றது, என்னத்தை கொடுத்துருப்பாரு, எங்க கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, இப்படி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை பூரா நம்ம அப்ப பேசணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவுல இவங்க ஒரு சதி திட்டத்துலதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனஃப் எவிடன்ஸ் நான் இப்ப சொன்னதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவிடன்ஸ் இருந்தாலும் ஏன் செஞ்சாங்க அப்படிங்கறத மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். சில விஷயத்தை நீங்க ரீவிசிட் பண்ண விரும்பாம இருக்கலாம், ஆனா நாட்டு மக்களுக்கு, எங்க மக்களுக்கு இன்னும் விரிவா தெரியணும்னு நினைக்கிறேன். 94ல உங்களை கைது பண்றாங்க, 50 நாட்கள் இல்லையா?
50 நாட்கள் ஜெயில இருந்தது. ஜெயில நீங்க நிச்சயமா நல்லா நடத்தப்படல. ஒரு விஞ்ஞானி அது வரைக்கும் இந்த நாட்டுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு அடித்தளம் போட்டுட்டு இருந்தவர். கொடுமைப்படுத்தப்படுறீங்க அப்படிங்கிறது உண்மையா? இது நான் விளக்கமா என்னுடைய புக்கில் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா புக்கில் எழுதியிருக்கிறது கூட குறைவா தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த புக்கை என்னுடைய குழந்தைகளும் படிக்கும் இல்லையா, அதனால. ஆனா அது என்னுடைய சர்ப்ரைஸ், என்னுடைய இது தப்பா போகல. ஏன்னா என் மகளோ மகனோ அல்லது என் ஒய்ஃபோ அந்த புக்கு இது வரைக்கும் படிச்சதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, வருத்தமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த இப்ப நம்ம சாதாரணமா நம்ம நண்பர்கள் வச்சுங்களேன், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை விரிவா பேசலாம், சிரிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு மோசமான ஒரு காரியத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால, நீங்க சொல்றது உண்மை, மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது உண்மை. தெரியணுங்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறவங்க ஒரே சென்டென்ஸ்ல என்னன்னா, இதை விட கொடுமையாக ஒரு காரியம் செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பண்ணேன்னு ஒத்துக்க, நாங்க விட்டுறோம், நீங்க போய் நீ பண்ணலே எனக்கு தெரியுயா, ஆனா நீ பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஜாலியா உனக்கு என்ன வேணுமோ நாங்க கொடுக்குறோம், நீ பண்ண நோக்கம் வெளில கொண்டு வரதுல சொல்றாங்க, கிளீனா சொல்றாங்க. அது போல நான் எழுதியிருக்கேன், அந்த புக்ல எழுதியிருக்கேன். நான் இதுல அவங்களுடைய அது ஒரு காரணம் எனக்கு இந்த சதி இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல சதி சதி சதின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சதின்னு. யாரையாவது இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்களா? யாரையாவது? ஆமா, என்னுடைய சேர்மன் இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்க, என்னுடைய டைரக்டர் இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் இம்ப்ளிகேட் பண்ணாட்டா கூட நீ நான் சொன்னதா சொல்லி எழுதிக்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நீ உன் வாய்னாலும் சொல்லணும். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி வேற ஆள்கிட்ட காமிச்சு அதை பில்டப் பண்றாங்க, நம்மள்ட்ட பேசுற போதே பில்டப் பண்றாங்க. பட் இந்த பில்டப் பண்ணும்போது என்னுடைய மன உறுதியினாலேயும் அல்லது என்னுடைய தெய்வ நம்பிக்கையினாலேயும் அதை என்னால பிடிச்சு நிக்க முடிஞ்சது. கடைசி வரைக்கும் நான் அவங்களுடைய எதுக்கும் ஒத்துக்கல. அதனால எனக்கு எகென்ஸ்டா எந்த எவிடன்ஸும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. கடைசி அது என்ன ஒரு பியூட்டின்னா, நமக்கு என்ன உட்கார முடியாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த கட்டத்துல நீங்க அவன் கேட்கற எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பேன், நான் சொல்ல என்னோட பிசிக் பெர்மிட் பண்ற வரைக்கும் நிற்பேன். அப்புறம் கடைசி ஒரு கட்டத்துல மயங்கி விழுந்துடுறேன். அது காலு கை கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறேன். அது எல்லாருக்கும் ஒரு வரும், நீங்க தண்ணி குடிக்காம நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா அது சப்போர்ட் இல்லாம செவரில் செஞ்சுக்கிட்டு கூட இல்லாம அப்ப எல்லாரும் ஓடுறாங்க, தூக்கிட்டு போய் ஒரு கட்டில் போடலாம். ஒருத்தன் அப்பவே சொன்னேன், நான் கேட்கல, இது செத்து தொலைச்சுன்னா யாரா மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்குது. அப்புறம் ஒரு டாக்டர் வர்றாரு, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரே சொல்றாரு, இந்த மனுஷன் ஒரு வாக்கிங் ஆன் ஏ நைஃப் எட்ஜ், இந்த பக்கம் விடலாம் அந்த பக்கம் விடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எவ்வளவு நேரம் நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஆனா என்னுடைய எனக்கு கை கொடுக்க வந்தது பயக்கம். நான் மயங்கி அப்படி விழுந்ததுனால பயந்துட்டாங்க அவங்க. ஏன்னா ஒருவேளை செத்துக்கிட்டு போனார்னா அப்ப கஸ்டோடியல் மரணம் ஆயிரும்ல. இது போலீஸை பொறுத்த மட்டும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது போலீஸ் கல்ச்சர். நீங்க என்னுடைய ஒரு ஆளுக்கு கேஸை மாத்திரம் ஹைலைட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த போலீஸ் கல்ச்சருங்கிறது உலகம் பூரா நடக்குது. அதுல குறிப்பா நம்ம நாட்டில் ஜாஸ்தி. ஒருத்தரை செய்யாத குற்றத்தை செய்தே அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. நம்மளால அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அது ஏன் செய்யறாங்கன்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவர் ஒத்துக்கல சார், அதனால பண்ணலாம், 2 கொடுத்த உடனே சரியா. சிலர் இதை தாங்க முடியாமையே செஞ்சவனு ஒத்துக்கும். அப்படி ஒத்துக்கிட்டாங்கல்ல, இது இருந்து 5-6 பேர். அதுக்கு அப்புறம் தான் எங்களை இப்படி பண்ண வச்சாங்க, அதனால நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியில வந்திருக்கு. சிபிஐ க்ளோஷர் ரிப்போர்ட்டை நீங்க படிக்க முடிஞ்சா, என்னுடைய புக்கு கூட படிக்கணும்னு இல்லை, அந்த சிபிஐனுடைய க்ளோஷர் ரிப்போர்ட் 103-104 பேஜ் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருக்காங்க, யார என்ன மாதிரிலாம் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்க. இவ்வளவுக்கும் அவங்க 2மே போலீஸ், நம்ம என்ன சொல்றதுன்னா போலீஸ் ஜாதி, அது ஒரு ஜாதி. அந்த ஜாதியில அது இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் எழுதுறான். அவன் எழுதுறது அப்ப எவ்வளவு கவனமா எழுதுவான்னு பாருங்க. அவனே குறைச்சுதான் எழுதியிருக்கான். அந்த குறைச்சி எழுதின விஷயமே பார்க்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அதை விட உண்மை எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அதனால நான் சொன்னேன், அது நம்ம பேசுறதை விட ஒரு அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா அதை அனுபவிச்சா மாத்திரம் தான் புரிஞ்சுக்க முடியும்.
நீங்க செஞ்ச குற்றம் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய விண்வெளித்துறைக்காக பணியாற்றியது. அதுக்கு நீங்க கொடுத்த பல அப்படிங்கிறது கஸ்டோடியல் டார்ச்சர். அப்ப என்ன தோணித்து? இந்த நாட்டு மேல வெறுப்பு வந்ததா, இல்ல நம்ம உறுதியா நிக்கணும்னு தோணித்தா? சார், வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க அந்த சமயத்தில் நான் என்ன நினைக்கிறேன், மகாத்மா காந்தியா இருந்தா கூட வெறுப்பு வந்துருக்கும். ஏன்னா வெறுப்புங்கிறது ஒரு மனித இயல்பு. இப்போ ஒரு ஒரு கொடுமையை பார்த்து நமக்கு ஒரு வெறுப்பு வர்றது இல்லையா? அது ஆனா இந்த நாட்டில் அந்த சமயத்தில் அந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தமே அப்படிங்கிற ஒரு ஆத்தாமை, ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம் உண்டாச்சு. அப்புறம் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், சரி இந்த நாடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கும்போது கூட கிட்டத்தட்ட 40% கன்விக்டட் இருக்காங்கல்ல, அவங்க இன்னசென்ட். என்ன மாதிரி 40% இருக்கும், 40-45% இருக்கும். அந்த ரேஷியோ இன்னைக்கும் தொடருதுன்னு நான் இருக்கும்போது அட்லீஸ்ட் இருந்தது. இப்ப இருக்கலாம். தண்டிக்கப்பட்டவர்கள் 40% பேர் நிரபராதி. 40-42% நிரபராதிகள், வெறும் நிரபராதிகள், ஒரு குத்தமும் செய்யாதவங்க. சில சின்ன சார் பிக் பாக்கெட் அடிச்சு தூக்கு தண்டனை கொடுத்த மாதிரி. அவன் ஏதாவது அந்த குற்றத்தில் எப்படி இருக்குன்னா, ஏதோ சின்ன இப்போ ஒரு கொலைபாதகி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இவன் ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்துருப்பான். உதாரணமா அவன் கேட்ட உங்க நிலையினால அந்த சிம்பத்தியில ஏற்பட்ட மனநிலையா? ஆர் யூ ஸ்ட்ராங்லி பிலீவ் சோ? இது என்னுடைய அனுபவத்தை சொல்றது. நான் அங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் பேசுறேன்ல, அவங்க அவங்கள்ட்ட என்கிட்ட பேச வருவாங்க, என்ன சார் நடந்தது. நாங்க அதுல என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா, ஒரு ஆளை பாக்குற அதுல உண்மையிலேயே நம்ம அங்க கிரிமினலை உருவாக்குறோம் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் ஆண்டனின்னு ஒருத்தன் என் கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு கைதி, அவன் ஒரு கொலை செய்த குற்றத்துக்காக அங்க வந்திருக்கான். அவனை பார்த்தா யாருமே கொலைகாரன்னு சொல்ல முடியாது. அப்ப அவன் சொல்றான், சார் நான் உண்மையிலே பண்ணேன் சார், நான் தான் கொன்னேன். அந்த கன்விக்ஷன் ஆயிருந்த பிறகு அவங்க போய் சொல்ல போறது இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தண்டனை கிடைச்சாச்சு. நான் கொலைபாதகம், நான் ஜனவரி மாசம் 5ஆம் தேதி போயிடுவேன் சார் பண்ணிட்டு. ஆனா போயிட்டு 2 நாள்ல திருப்பி வந்துடுவேன் சார். ஏன்டா அப்படின்னா, என்ன வச்சு பொய் சொல்லி தூண்டி விட்டு கொலைபாதகம் செய்ய வச்சு அவரை கொல்லணும். அப்போ நீங்க நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குத்தமும் செய்யாத ஒருத்தன் எப்பவுமே சோகமா இருக்கான். ஒருத்தன் பேர் எனக்கு மறந்துருச்சு, நடராஜ் அந்த சம்திங். அவன் என்னன்னா யார்கிட்டையுமே பேச மாட்டான், அப்படியே உட்காந்துருக்கான். அவனை பேச வைக்கிறதுக்கே நான் பெரிய பாடுபட வேண்டியது. கடைசி சொன்னா, சார் நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை, என்ன நம்புறது கஷ்டம். கடைசி பேசுற போது எனக்கு நல்லா புரிஞ்சுதான் ஒரு தப்பும் பண்ணலை. அப்ப அவன் என்ன சொன்னான், சரி இனிமேதான் சார் பண்ணணும். சீர்திருத்த இடமா இல்ல கண்டிப்பா இல்ல சார். அங்க ஒரு வெக்ஸேஷன்ல அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா, ஜெயகாந்தன் முன்னால ஒரு தொடர் எழுதியிருப்பாரு, இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு தொடர் எழுதுவாரு, இவர்கள் வெளியே இருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது உள்ள இருக்கிறவங்க, கைதியா இருக்கிறவங்க எல்லாருமே மோசமானவங்க இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல, வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் கிரிமினலா இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு தொடர் எழுதியிருப்பாரு. நாட்டுடைய ராணுவ ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டீல் பண்ணிட்டு இருக்கு. இந்திய மத்திய அரசு எப்படி அதை டீல் பண்ணிட்டு? இட் கன்சர்ன்ஸ் தேம் சார். அதுல தான் சொன்னேன் இல்லையா, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அதாவது அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த கேஸை டீல் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதுல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது தெரிஞ்சோ தெரியாமையோ, நான் நினைக்கிறேன் தெரிஞ்சே ஸ்டேட் கவர்மெண்ட் அதுல இடப்படுறாங்க. இல்ல கை கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த சதியில மேல மத்தியில இருக்கிறவங்களுக்கும் அங்க இருந்திருக்க கூடுமா? இல்ல சார், எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னு சொன்னா, அந்த சமயத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆக்சுவலா மிஸ்டர் நரசிம்மராவ் கவர்மெண்ட். ஆனா நரசிம்மராவ் இந்த ரஷ்யன் கான்ட்ராக்ட் எல்லாம் பிரேக் பண்ணும்போது அவருடைய ஈடுபாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னா, நாட்டுக்காக என்ன வேணாம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஆனா இங்க லோக்கலா இருந்த ஒரு பாலிடிக்ஸ்ல கருணாகரன் சொல்லக்கூடியது சார் உண்மையிலேயே ஒரு பெரிய லீடர். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு லீடரோட கம்பேர் பண்ணோம்னா நம்முடைய காமராஜரோட கம்பேர் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவர். அந்த தலைவரை இவங்களால அசைக்க முடியல. அதுக்காக இதை யூஸ் பண்ணாங்க. அது ஒரு பக்கம். இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிவிடுமானா, இங்க இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய உள்நாட்டு பூசல்னால விளைந்த ஒரு விளைவுன்னு நம்ம சொல்லலாம். இதை அதை நீங்க உடனே குளோபலாவே அதை நம்ம
சொல்றது தப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுடைய கேள்விக்கு பதில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது தானே. அவன் தானே சொல்றான் இது கள்ள கேஸு, இது வந்து தப்பான கேஸு அப்படின்னா அந்த அந்த ஈடுபாடு அந்த இது அங்க இல்லைன்னு தானே அர்த்தம். 96லயே சிபிஐ கோர்ட் எல்லாம் நிரபராதிங்கிறதோட இல்லாம இது வந்து புனையப்பட்ட வழக்கு, இது ஒரு ஃபால்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுது. சில கேஸ் ஆதாரம் இல்ல அதனால நிரபராதின்னு வரும். இதுல வந்து இது வந்து தவறான நோக்கத்துக்காக புனையப்பட்டதுன்னு அந்த ரகம் தான் உங்க கேஸ்ன்னு சிபிஐ கோர்ட் எல்லாம் முடிவெடுக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறுதா? இல்ல சார், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க வந்து தோத்து போறாங்க. அதாவது அவங்க நினைச்சதை சாதிக்க முடியல. அதுக்கு வந்து கோர்ட்டோ சிபிஐயோ அவங்க கூட நிக்கல. அதுக்கப்புறம் அவங்க முயற்சி வந்து சாதாரணமா இப்ப சிபிஐ ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கோர்ட் வந்து இது வந்து அக்செப்ட் பண்றான்னு வச்சுங்க, உங்களுக்கு அந்த தீர்ப்பு பிடிக்கலைன்னா நீங்க என்ன செய்யணும், அப்பீல் போகணும். அப்படி போனாங்க. யாரு சம்பந்தப்பட்ட போலீஸ்காரன். இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது யாரு இந்த கேஸை அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்களோ அந்த போலீஸ்காரன் தனிப்பட்ட முறையில் கேஸுக்கு அப்பீல் போறான். சார் ஒரு வேடிக்கை இல்ல, நீ ஒரு கேஸை நீ பிடிச்சேன்னா விட்டு தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான. கரெக்ட். அவர் ஜெத்மலானிய வரைக்கும் கொண்டு வந்து ஆர்கியூ பண்றான் கேஸ். நீங்க கொஞ்சம் முன்னால கேட்ட கேள்விக்கு நான் மறந்து போன சில விஷயங்கள். ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்றான், அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸ்ல தோத்து போறான். அந்த தோத்து போற கட்டத்துல வந்து அவன் வந்து ஜெத்மலானிய கூட்டிட்டு வந்து அவருக்கு ஃபீஸ் கொடுக்கல, அவர் தர்மத்துக்கு வந்தாருன்னு போய் சொல்றான். இன்ஸ்டிடியூஷனா இல்ல இல்ல தனிப்பட்ட அளவுல. அப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்காது. அப்பதான் உங்களுக்கு உண்மைகள் புலப்பட ஆரம்பிக்கும். அதாவது எப்பவுமே இயற்கையாக இல்லாத ஒரு காரியத்தை பாக்குற போது நார்மலா இது இப்படி நடக்கணும் அப்படின்னு அது மாற்றி வரும்போது நீங்க யோசிப்பீங்க என்னடா நடக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் பாத்துக்கிடுங்க. இந்த கவர்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போகணும். அப்பீலுக்கு போகல அவங்க. ஏன்னா அப்பீலுக்கு போனா தோத்து போகணும்னு தெரியும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. எப்படி சிபிஐ பண்ண காரியம் எங்களுக்கு பிடிக்கல, அவங்க நல்லபடியா பண்ண மாதிரி எங்களுக்கு தோணல, அதனால மறு விசாரணை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எந்த காரணத்தை சொல்லி இந்த கேஸ சிபிஐக்கு ஒப்படைச்சானோ அதே காரணத்தை தூக்கி மாத்தி வச்சுட்டு நான் பண்ண போறேன் திரும்ப. சிபிஐ பண்ணது நல்லா இல்ல, ஆமா ஒரு பிரீமியர் ஏஜென்சி பண்ணது சரியில்லை. இல்ல அது செஞ்சு முடிச்ச பிறகு பகுதியில சொன்னாலும் பரவாயில்ல, செய்து முடிச்சு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு நான் பண்ண போறேன். நான் இதை சேலஞ்ச் பண்ணேன். இப்படி என்ன இப்படி பண்ணிட்டே இருக்க முடியுமா? நான் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு நல்லா இல்ல, ஹைகோர்ட் எடுத்து விசாரிக்க முடியுமா? அதை பண்ணது அது நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அங்கதான் இவங்க அந்த இதை குவாஷ் பண்ணாங்க. இவங்களுடைய அந்த அதிகாரத்தை குவாஷ் பண்ணி அதை விட்டாங்க. அதுக்கப்புறமும் இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, நான் சும்மா இருக்க போறதில்ல, ஏன்னா நான் நீதிக்கு போராட போறேன்னு தெரியும் அவங்களுக்கு. 6 பேர்ல 5 பேர் அடங்கிட்டாங்க. 5 பேர் அப்படியே ஒதுங்கி 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 போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் ஒரு எப்படியாவது இதுக்கு வந்து ஒரு சும்மா விடுறதுக்கு நான் தயார் இல்லை. உங்களை தனியா டீல் பண்ண பார்த்தாங்களா? ஆமா, பல விதத்தில் பண்ணாங்க. த்ரெட் உண்டா, டெலிபோன் வரும், அது வரும், இது ஒண்ணுக்கும் பயப்படல. என்ன பொறுத்தமட்டில் இந்த கேஸ் வந்ததுக்கு பிறகு எனக்கு இன்னமும் கூடுதலா இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னெல்லாம் இழக்க கூடாது அதெல்லாம் இழந்தாச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக நான் பார்க்கணும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஃபைட் பண்ணது வந்து 2 பவர்ஃபுல் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆனா அது 2லயுமே கடைசி வரைக்கும் ஒரு ஐயன் தீரி பெற இது வந்து கள்ள கேஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நிரூபணம் ஆனதோட நான் கேட்காத 50 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து மான நஷ்டம் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஈடாகும்? 50 லட்சமோ 50 கோடியோ ஈடாகாது. அது வந்து உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை தாண்டி இந்திய அறிவியல் சமூகத்துக்கு ஏற்பட்ட இழப்பு. இந்திய அறிவியல் சமூகம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு துணைன்றதா? அவங்களுக்கும் சங்கடங்கள் இருந்திருக்கும். இல்ல சார், என்னன்னாங்க கொஞ்சம் லேட் ஆச்சு. நீங்க கொஞ்சம் முந்தி சொன்ன மாதிரி இப்போ நீங்க இன்டர்வியூ பண்ண வர்றதே லேட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ வந்து ப்ரொஃபசர் சதீஷ் தாவன், அப்புறம் ப்ரொஃபசர் யூஆர் ராவ், ரோடம் நரசிம்மா, ப்ரொஃபசர் யாஷ்பால் எல்லாமே டிக்னிட்டரிஸ்னு வச்சா ஒரு பெரிய ஒரு ஸ்டால்வார்ட்ஸ், சந்திரசேகர் அண்ட் தென் மிஸ்டர் டிஎன் சேஷன், இவங்க அவ்வளவு பேருமே சேர்ந்து ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதினாங்க. அதாவது நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை உட்படுத்தி இப்படி பண்றது தப்பு. இது எந்த வருஷம் சார்? 1997 ஆர் 1998 பிகினிங்ல எழுதினாங்க. 2-3 வருஷம் லேட்டா போச்சு. அதை பத்தி எனக்கு கவலைப்படல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேஸ் ஒரு பெரிய இடி மாதிரி வருது, அதை நீங்க தனியா போராடுறீங்க. யாருமே சப்போர்ட் கிடையாது சார். பத்திரிகைகள் சப்போர்ட் கிடையாது,
சொசைட்டி சப்போர்ட் கிடையாது, ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் கிடையாது. தனிப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் உட்காந்துருக்கோம். அப்போ வந்து ஃபைட் பண்ணி இன்னைக்கு என்ன சப்போர்ட் பண்ணாதவங்க கிடையாது. அப்போ ஆனால் அதுக்காக நம்ம கொடுத்த ஒரு 24 வருஷம் வந்து ஒரு அவநம்பிக்கையான நாட்களா இருந்திருக்கும். காலம் மாறும், இன்னைக்கு உருவான சூழல் போல ஒரு சூழல் உருவாகும்னு அன்னைக்கு நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கும்? நம்பிக்கை இருந்ததுனால தான் சார் ஃபைட் பண்ணேன். நம்முடைய சிஸ்டம் வந்து இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். லேட் ஆகலாம், என்னைக்கா டிஸ்கரேஜ் ஆனாங்களா, போதும் போ அப்படின்னு? அப்படிதான் அந்த 5 பேரும் ஒதுங்கிட்டாங்க. ஆனா நான் டிஸ்கரேஜ் ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இதுல நான் டிஸ்கரேஜ் ஆகி இதை வந்து நான் நிரூபிக்காம நான் போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு விடிவே கிடையாது. எல்லாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அவர் வந்து ஒரு ஒற்றரா இருந்தாரு, செத்து போனாரு, அவருடைய இது ஒற்றரா இருந்தாரு, அவருக்கு மகா, அதுக்கு அவருக்கு மகன், அப்படிங்கிற அளவுக்கு அது இன்னைக்கு எவருக்கு சொல்ல முடியாது. அது ஏன் தெரியுமா? அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணேன். நான் ஃபைட் பண்ணது இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற 50 லட்சம் ரூபா ஒரு பெரிய தொகை இல்லை, நான் செலவு பண்ணியிருக்கிறத விட குறைவு தான். ஆனா இது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சிச்சுவேஷன். சட்டமும் சட்ட அமைப்புகளும் அணுகினதை விட இந்த சமூகம் உங்களை அணுகினது வலிகளை தந்துதா? அதிகமான வலியை கொடுத்தது? அது இது 4 பக்கம் இருந்து பிரச்சனை வரும்போது எந்த பிரச்சனை ரொம்ப ஒஸ்டா இருந்துங்கிறதுக்கு பதில் சொல்றது கஷ்டம். நெய்பர்ஸ், சுற்று வட்டார 4 வீடும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க 4 பேருக்குமே என் வீடு என்னை பத்தி தெரியறதுனால சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து என் ஒய்ஃபுக்கு காவல் இருந்துக்கிட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க எல்லாம். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷால என் ஒய்ஃபு போவா, பாதியில இறக்கி விட்டுருவாங்க, நீ இன்னாருக்கு ஒய்ஃபு அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொருத்தருமே அவங்களை உத்து பார்க்கறது, முறைச்சு பார்க்கறது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் போகவே வேண்டாம், வெளியில நம்ம இங்க உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். அது மாறி 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 கொஞ்சம் கொஞ்சமா இந்த எபிசோட்னால இந்த நாடு இழந்தது என்ன? 14 வருஷம் நம்முடைய சூப்பர் பவர் நிலைமை போச்சு, பெருவாரியான பிசினஸ் நிலைமை போச்சு. இது நடக்காம இருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்? இது நடக்காம இருந்திருந்தா நாங்க வந்து இது வரைக்கும் உலகத்துல லான்ச் பண்ணப்பட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் சேட்டலைட்ல ஒரு பாகமாவது நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இப்ப இன்னைக்கு மார்ஸுக்கு ஹாலிவுட் படங்களுக்கெல்லாம் ஆறதை விட கம்மியா விட்டோம்னு சொல்றோம்ல, அது எப்ப செஞ்சிருக்கலாம்? அது வந்து கிட்டத்தட்ட சார் அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. நம்ம மார்ஸுக்கு இந்த மிஷன் போனது இந்த கிரையோஜெனிக் வந்திருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட ஒரு மீனிங்ஃபுல் பேலோட கொண்டு போயிருப்போம். இப்ப நடந்த மிஷன் வந்து இது வருது 2000 வருது, 2001 வருது, 2 வருதுன்னு சொல்லி இழுத்து கடைசி அவங்க பொறுமை இழந்து 2014 மார்ஸுக்கு ஒரு மிஷன் பிளான் பண்ணி போறாங்க வித் a வெரி வெரி ஸ்மால் பேலோட். அதனாலதான் உங்களுக்கு அந்த கிரையோஜெனிக் இருந்திருந்ததுன்னா நம்ம வந்து 2002 2003 கூட நமக்கு 2002 ஆமா 98 இது முடிஞ்சிருக்கணும். நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு தமிழ் சாதனையாளரா உங்களை போல சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து அல்ல செய்தி? சார், இளம் பிள்ளைகளுக்கு சொல்றதை விட அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். உங்க பையன்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, அவனுக்கு எது விருப்பமா இருக்கு அப்படிங்கிறது அந்த பையன் தீர்மானிக்கட்டும். அந்த பையன் தீர்மானிச்சு அதுல படிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அவனை விருப்பம் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் அது இது அது பணம் இருக்குங்கிறதுனால ஒரு ஏதாவது ஒன்றுல பண்ணி வச்சீங்கன்னா அவனால ஷைன் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். இது நான் என்னுடைய உறவினர்கள் மத்தியில நான் நிறைய பேருக்கு இது அந்த அட்வைஸ் சொல்லியிருக்கேன். அதுல அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்க வெற்றிகரமா இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், ஒரு பெயிண்டர் இருக்கான், ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கான், நிறைய இருக்காங்க, லாயர் இருக்கான். என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய விடுங்க, செய்யறதுக்கு விடுங்க. தயவு செய்து செய்ய விட்டீங்கன்னா உங்க பையன் நல்லா இருப்பான். இதுதான் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். ஒரு அறிவியலாளரா அரசுகளுக்கு, சமூகத்துக்கு, அரசியல்வாதிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ்? சார், அரசியலை வந்து நீங்க எங்க வேணா காமிங்க சார். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு வேண்டுகோள், எங்க வேணா பண்ணுங்க நீங்க அரசியல், அது உங்க இஷ்டம். ஆனா நம்முடைய நாட்டுக்கு வரக்கூடிய திட்டங்கள், அது பவர் ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி, சாலைகளானாலும் சரி, இல்ல வேற எந்த திட்டங்கள் ஆனாலும் அந்த திட்டங்களை தயவு செய்து வரவிடுங்க. அது இல்லைன்னா நாளைக்கு நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம். நமக்கு ஒரு இடத்துலயுமே ஒரு மதிப்பு இருக்காது, நம்ம சர்வை பண்ண முடியாது. இதுக்கு மக்கள் வந்து இந்த விஷயங்கள்ல அரசியல்வாதிகள் வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள நீங்க கையெடுத்து கும்பிட்டு அவங்கள மாறி நிக்க சொல்லுங்க. இது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப முக்கியமான சந்திப்பு, ரொம்ப அழகான சந்திப்பா இருந்தது. ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு.
ரொம்ப நன்றி சார். உங்க தமிழ் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பெரிய வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.